வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் கிராமங்கள் எப்படி இருக்குது. அதே மாதிரி நாங்கள் போயிருந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் எல்லையை ஒட்டின ஒரு கிராம பகுதிக்கு தான் போயிருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் விவசாயம் அப்படிங்கிறது அவங்களோட உணவு தேவைகளுக்காக முக்கியமாக பண்ணுறாங்க. அது இல்லாமல் பொதுவான வாழ்க்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வெப்பம் சார்ந்ததாக தான் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஊரோட பேர் தூங்குரி. இது ஜாலூர் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் இருந்து தான் நம்ம இப்போது அந்த பாகிஸ்தானை ஒட்டி இருக்கக்கூடிய எல்லா கிராமத்துக்கு பயணம் பண்ண போகிறோம். மதியான வேலை நாங்கள் போயிருந்தது கொஞ்சம் வெயில் குறைஞ்ச காலம் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு வெயிலை தாக்கு பிடிச்சோம். இப்போ இங்கேருந்து சுமார் ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் நாங்கள் போனதுக்கப்புறம் அங்கே பாகிஸ்தானுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல இந்த கிராமத்தை விட்டு நம்ம இப்போது வெளியே போய்கிட்டு இருக்கோம். இந்த கிராமப்புற சாலை அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இங்கே சிமெண்ட்டில் தான் போட்டிருக்காங்க. கொஞ்சம் இதை விட்டு வெளியில் போயிட்டோம் அப்படின்னா தார் சாலைகளை பார்க்க முடியும். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தங்களுக்கு தேவையான உணவுகள் எல்லாத்தையும் தாங்களே உற்பத்தி பண்ணிக்கிறதுனால பெரிய அளவில் வேறு ஒரு சந்தையோ இல்லை ஒரு மார்க்கெட்டையோ நம்பி இவங்க இல்லை. இவங்களோட முக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே இவங்க உற்பத்தி செய்யக்கூடிய அந்த விவசாய பொருட்கள் சார்ந்து தான் இருக்குது. அதே மாதிரி கரண்ட் அப்படிங்கிறது இங்கே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்ததாக சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஊரை விட்டு வெளியில் வந்துட்டோம். ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. அதனால் எல்லோரும் நடந்து தான் போகக்கூடிய சூழ்நிலை. சில பேர் சைக்கிள் வச்சுருக்காங்க. மாடு எல்லா வீட்லேயும் மாடு வளர்ப்பாங்க. அதே மாதிரி இங்கே அசைவ உணவு அப்படிங்கிறது கிடையாது. நான் போயிருந்த இந்த ஊரில் இதெல்லாம் ஒரு காலத்தில் மணல் மேடாக இருந்த பாலைவன பகுதி. அதுக்கு பின்னால் அரசாங்கம் அந்த பாலைவன பகுதிகளை அந்த மணல் மேடுகள் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி சாலைகளாக வடிவமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஊரக சாலையிலேருந்து தேசிய சாலைக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த ரோடு தான் நம்மளை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கிராமத்தை இணைக்கக்கூடிய ஒரு சாலையாகும். இந்த சாலையில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 25-30 கிலோமீட்டர் நம்ம பயணம் பண்ணி அந்த பாகிஸ்தான் எல்லையில் இருக்கக்கூடிய கிராமங்களோட அந்த நிலப்பரப்பை போய் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம போய்கிட்டு இருக்க காரை பார்த்திங்கனாலே தெரியும். எவ்வளோ தான் தொடச்சாலும் கொஞ்சம் நேரத்தில் இந்த தூசி இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து வந்து இந்த பகுதியில் பிரச்சனையாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பகுதி தேசிய நெடுஞ்சாலை அப்படிங்கிறதுனால சாலை வசதி ரொம்ப அருமையாக இருக்குது. அதே போல் வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா நெருக்கமாக இருக்காது. ஒவ்வொரு தோட்டத்துக்கும், அதாவது தோட்டம் அப்படிங்கிறது அவங்களுக்காக விளைவிக்கக்கூடிய அந்த விளைநிலத்துக்குள்ள ஒரு 10 ஏக்கருக்கு ஒரு வீடு, 20 ஏக்கருக்கு ஒரு வீடு இந்த மாதிரி தான் இருக்கும். மெயின் ரோடுகளில் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி கடைகள்லாம் நிறையா இருக்காது. ஏதாவது ஒரு தேவை வேணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் குறைஞ்சி ஒரு 10-20 கிலோமீட்டர் பயணம் பண்ணணும். ஹோட்டல் அப்படிங்கிறது இங்கே கிடையவே கிடையாது. நம்ம அந்த கிராமத்துலேருந்து நாங்கள் இருந்த கிராமத்துலேருந்து ஹோட்டலுக்கு போகணும் அப்படின்னா ஒரு 30 கிலோமீட்டர் மினிமம் பயணம் செஞ்சால் மட்டும்தான் ஹோட்டலுக்கு போகணும். ஏன்னு கேட்டால் இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் ஹோட்டல் உணவுகளை யாரும் விரும்பி சாப்பிட்றது கிடையாது. ஈவன் மதுபான கடை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட அதுவும் கூட ஒரு 10-15 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. அதுவும் ஊருக்கு வெளியில் ஒதுக்குப்புறமாக தான் வச்சுருக்காங்க. அதே போல் இந்த ரோடு அப்பப்போ பார்த்திங்கன்னா அந்த மணல் புழுதியாக மாறி வரும்போது மொத்தமாக இந்த ரோடு ஓரளவு சுத்தமாக அடைச்சிரும். அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், முழு ரோட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக மணல் உள்ள ரோட்டுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. நாம் இப்போது இன்னொரு ஊராட்சிக்கு வந்திருக்கோம். இந்த ஊர் பேர் டாம்பின்னு சொல்லுவாங்க. இந்த ஊரில் தான் ஹோட்டல் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த டாம்பி
வில்லேஜ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சுற்று வட்டாரக்கூடிய இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பெரிய ஊராக கருதப்படுகிறது. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊரில் இருக்க மாதிரி ஹோட்டல் இருக்கும், ஸ்நாக்ஸ்க்கான கடைகள் இருக்கும், ஸ்வீட் ஸ்டால் இருக்கும். நமக்கு வீட்டில் இருக்கக்கூடியவங்க வெளியில் போய் ஏதாவது சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த தொலைவில் இருக்கக்கூடிய இந்த ஊருக்கு தான் வந்தாகணும். இதை பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு சின்ன ஒரு பஜார் மாதிரி இருக்கும், சின்ன சின்ன துணி கடைகள் இருக்கும், தின்பண்டங்கள் கடைகள் இருக்கும். இவர் நமக்கு வணக்கம் சொல்கிறாரு. இவரோட காரில் தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த காய்கறி கடைகள் அப்படிங்கிறதுல இங்கிலீஷ் காய்கறிகள் அப்படிங்கிறது இங்கே உள்ள மக்கள் பெரும்பாலும் விரும்புகிறது கிடையாது. யாராவது சிட்டி லைஃப்பில் வாழ்ந்தவங்க வேணால் இந்த இங்கிலீஷ் காய்கறிகள், அதாவது இந்த ஊரில் இந்த முட்டைக்கோஸோ இல்லை பீட்ரூட்டோ கேரட்டோ இதெல்லாம் இவங்க யூஸ் பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஈகோ, ஜீப்பு இந்த 2 காரும் இங்கே அதிக லெவலில் நம்ம பார்க்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே எல்லாருமே ஒயிட் போர்டு கார்களில், அதாவது ஓன் போர்டு காரில் பேசஞ்சராக ஏற்றிட்டு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறாங்க. அதே மாதிரி பஸ் போக்குவரத்து அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த லெஃப்ட்டில் நிற்கிது இல்லையா, இந்த மாதிரியான பஸ் போக்குவரத்து தான் இங்கே இருக்குது. அரசு போக்குவரத்து அப்படிங்கிறது ஓரளவுக்கு தான் இருக்குது. மித்த எல்லாமே பார்த்திங்கன்னா தனியார் போக்குவரத்து தான் முழுக்க இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ கொஞ்சம் டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு இந்த ஊரில். இப்போ இங்கேருந்து மறுபடியும் நம்ம மூவ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த ஊர்கள்லாம் சாயங்காலம் ஒரு 7 மணி 8 மணிக்கெல்லாம் டோட்டலாக அமைதியாகிடுது. அதுக்கப்புறம் ஆள் நடமாட்டம் அப்படிங்கிறது இங்கே இருக்கிறதில்ல. என்ன பார்த்திங்கன்னா முக்கியமாக அந்த பொலேரோ நிறையா இருக்கும் அந்த ஊரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா மணல் பாங்கான ஊர் அப்படிங்கிறதுனால வண்டி இந்த மணலில் சிக்காமல் இருக்கிறதுக்காக அவங்க ஹை ஸ்பீட் இன்ஜினை இருக்கக்கூடிய இந்த ஜீப்பு இல்லை பொலேரோ இந்த மாதிரியான வாகனத்தை தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே மெல்ல மெல்ல நகர்ந்து நம்ம அந்த பாகிஸ்தான் பார்டர் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். எங்கே பார்த்தாலும் ஒரே மணல் திட்டாக தான் இருக்கும். இதெல்லாம் காற்றுக்கு அடிச்சிட்டு வந்த மணல். ஒரு தடவை காற்று அடித்தது அப்படின்னா அந்த புழுதி புயல் மாதிரி ஒட்டுமொத்த இந்த ரோடையுமே நாசம் பண்ணிட்டு போயிடும். இப்போ எல்லா இடத்துலையும் மின் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கனால இவங்களுக்கு ஓரளவுக்கு அந்த மின்சார வசதி கிடச்சிருக்கு. அதே மாதிரி இந்த சாலை வசதியும் பார்த்திங்கன்னா இந்த ரோடை சாகர்மாலா திட்டம் அப்படிங்கிற திட்டத்தோடு இணைக்கிறதுனால இந்த ரோடு பெரிய லெவலில் இப்போ போட்டுக்கிட்டு வராங்க. இது இன்னும் ஒரு 10 வருஷத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கடற்கரை நகரத்தையும் இதை இணைச்சிரும் இந்த ரோடு. அதற்கான ஒரு பகுதி தான் இந்த சாலைகள். முதல்ல இந்த சாலைகள்லாம் இல்லை. இது நார்மலான ஒரு சராசரி 2 வேயாக இருந்தது, இப்போ 4 வேயாக மாற்றிருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறது அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டாங்க. கார் வச்சுருக்கவங்க வெளியில் போவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, லெஃப்ட் சைடு எவ்வளோ பெரிய மணல் திட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தான் ஒரு காலத்தில் இருந்ததை செட் பண்ணிவிட்டு அதை சாலையாக உருவாக்கியிருக்காங்க. எங்கே பார்த்தாலும் இந்த மணல் மேடுகளாக தான் இருந்திருக்கு ஒரு காலத்தில். அது எல்லாத்தையும் சமதளப்படுத்தி இப்போ இந்த ரோடாக நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம பயணம் பண்ணுறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது. போய்கிட்டே இருக்குது ரோடு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரீச் ஆயிடுவோன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும் ரோடு எவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கிராமப்புற சாலைகள் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. அது பார்த்திங்கன்னா குண்டு குழியமாக தான் இருக்கும். இன்னும் சில இடங்களில் சாலைகளே இருக்காது. ஆனால் இந்த மாதிரியான தேசிய நெடுஞ்சாலைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக ஒரு மெயின்டெனன்ஸோட நல்லாயிருக்கும். வண்டி ஓட்டுறவங்களுக்கும் சரி, உட்காந்து போகிறவங்களுக்கும் சரி, இந்த மாதிரியான சாலைகள் நல்லா இருக்குது ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும். அங்கே உள்ள மக்கள் நாங்கள் பழகின வரைக்கும் ரொம்ப நல்ல மக்களாக இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம ஊருக்கு இவங்க கெஸ்ட்டாக வந்திருக்காங்க, அதனால் நம்ம கெஸ்ட்டை, நம்மளோட விருந்தினரை நம்ம நல்லபடியாக உபசரிக்கணும்னு சொல்லிட்டு எங்களை கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் காரில் அழைச்சிட்டு போகிறாங்க.
அவங்க கூட்டிகிட்டு போன ஒவ்வொரு இடமும் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருந்தது. நம்ம ஊர் மாதிரி இல்லாமல் எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கும். இங்கே அப்படி இருக்காது. எல்லாமே மணல் திட்டு தான். விவசாயம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராமப்புறங்களில் மட்டும்தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான மெயின் ரோடுகளில் எந்த விவசாயமும் இருக்காது. சில இடங்களில் வந்து ஜீரகம் போடுவாங்க, அது சீசனுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே எந்த ஒரு விவசாயமே இல்லை. வேலி கருவேல மரமும் இங்கே நிறைஞ்சிருக்கு. இந்த மரங்கள் தான் இங்கே வந்து அதிகபட்சமாக நம்ம பார்க்கக்கூடியது. அதே போல் இந்த மறுபடியும் வந்துருச்சு பாருங்கள் மணல் திட்டு. இந்த மணல் தான் காற்றுக்கு பறந்து புழுதி புயலாக மாறி மறுபடியும் இந்த ரோடெல்லாம் நாசம் பண்ணுறது. இப்போ கிட்டத்தட்ட நம்ம அந்த பாகிஸ்தான் பார்டரை ஒட்டி இருக்கக்கூடிய கிராமங்களை நெருக்கி வந்துட்டோம். நம்ம அந்த பகுதியை நெருக்கி வர 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 அந்த நிலப்பரப்பே வேறு மாதிரியாக தோணுது. அதாவது நம்ம பாகிஸ்தானுக்கு உள்ளே போகலை, இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். அந்த கிராமத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் இராணுவம் வந்து நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த குறிப்பிட்ட பகுதிக்கு மேலே நம்ம அந்த பார்டரை போய் பார்க்குறதுக்கு செல்ஃபோனோ கேமராவோ நாட் அலோவ்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு காரணம் கருதி அவங்க எங்களை அலோவ் பண்ணாங்க. அந்த பகுதி வரைக்கும் நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம். அதுக்கு மேற்கொண்டு இருக்கக்கூடிய பகுதியும் உள்ளே போனோம். ஆனால் வந்து வீடியோ எடுக்க பெர்மிஷன் கொடுக்கல. நாங்கள் அந்த வந்த வழியில் லாங் ஷாட்டாக தான் அதை எடுத்தோம். இப்போது பயணம் போய்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம அந்த ஊருக்கு போயிடுவோம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் பெரும்பாலும் டாட்டா பஸ்ஸு தான் ஓடும். இந்த ஊரில் பஸ்ஸு பாருங்கள், எல்லாம் டாப்பில் ஏறி உட்காந்து போகிறாங்க. இதுதான் அந்த இந்தியா பாகிஸ்தானை ஒட்டி இருக்கக்கூடிய பெரிய ஊர். இது கிட்டத்தட்ட கிராமம்தான். ஆனால் அந்த பகுதிக்கு வந்து இது கொஞ்சம் பெரிய ஊர். இந்த ஊர்லேருந்து தான் இதுக்கப்புறம் அந்த பாகிஸ்தான் எல்லை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த கிராமங்களை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா ரோடு போட்டிருக்காங்க, ஆனால் அந்த ரோடு தெரியல. ஏன்னா அந்த புழுதி, அந்த மணல் எல்லாம் அதை மூடிடுச்சு, ரோடையும் மறைச்சிருச்சு. இதுதான் இந்த ஊர் தான் இந்தியாவோட எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஊர். இந்த சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க இல்லையா, அந்த சிமெண்ட் ரோடுக்கு மேலே இந்த மணல் வந்து அதை மூடி மறைச்சிருது. அதனால் அந்தளவுக்கு தெரியாது. இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ரோடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிற மாதிரி இருக்காது. எல்லாமே ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு. இப்போ நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும், குண்டு முடியுமாயிரும். எல்லாம் தார் ரோடு தான். நம்ம நெருக்கி வந்துட்டோம். கிட்டத்தட்ட இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இதே மாதிரி தான் அந்த பக்கம் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் வில்லேஜும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னொரு காலத்தில் இங்கேருந்து அங்கே எல்லாம் சொந்தக்காரங்களாக போயிட்டு வந்துட்டு இருந்த காலம் போய் இப்போது எல்லையாக பிரித்ததுக்கப்புறம் இவங்களால் அந்த பகுதிக்கு போக முடியாது, அங்கே இருக்கக்கூடிய மக்களால் இந்த பகுதிக்கு வர முடியாது. பாதுகாப்பு காரணம் கருதி இந்த போக்குவரத்து தடை செஞ்சுருக்காங்க. இங்கேருந்து பார்த்திங்கனாலே தெரியும் இந்த ரோடு எவ்வளோ மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுதான் அந்த எல்லைப்புற கிராமங்களை இணைக்கக்கூடிய ஒரு சாலை. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிலிட்ரியோட கட்டுப்பாட்டில் இருக்குது, இராணுவத்தோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த சாலைகள். இங்கே நாங்கள் போகிற வழியில் பார்த்திங்கன்னா அந்த பங்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பங்கர்ஸ்னால் அந்த இராணுவ வீரர்கள் உள்ளே பதுங்கி அங்கேருந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் பண்ணுவாங்க. அதாவது அது ஒரு ரூம் மாதிரி இருக்கும். அந்த ரூமுக்குள்ளே இருந்து இராணுவ வீரர்கள் சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத நோட்டம் போடக்கூடிய ஒரு ரூமு. அந்த ரூமுக்கு தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ரூம் வந்து அங்கங்கே வச்சுருக்காங்க. எதுக்காகன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எல்லைப்புறத்தில் அமைஞ்சிருக்கனால எப்போ வேணாலும் சண்டை வந்தால் அந்த சண்டையை எப்படி எதிர்கொள்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இராணுவம் சார்பாக, தேசிய பாதுகாப்பு சார்பாக இந்த பங்கர்ஸ் அப்படிங்கிற அந்த பாதுகாப்பு அறைகளை அங்கங்கே கட்டி விட்ருக்காங்க. அந்த பாதுகாப்பு அறைகள் இப்போ வந்து சரிவர பராமரிக்கப்படலை. இருந்தாலும் ஃப்யூச்சரில் இதோட தேவைகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பங்கர்ஸ் எல்லாத்தையும்
இராணுவம் தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. அந்த நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது இல்லையா, ஒரு சின்ன ரூம் மாதிரி. இந்த ரூமோட பேர் தான் பங்கர்ஸ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இராணுவ பதுங்கு அறை. இந்த பதுங்கு அறைகள் வந்து போர் ஏற்படுற காலத்தில் நம்ம இந்த பதுங்கு அறைகளை பயன்படுத்தி அந்த பதுங்கு அறைகள்லேருந்து சண்டை போடுறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை இராணுவம் நடத்தி வரும். இப்போ பாருங்கள், நல்லா பாருங்கள், இந்த எல்லைப்புற கிராமத்தில் விவசாயம் அப்படிங்கிறது பெரிய அளவில் இல்லை. எல்லாம் அவங்கவுங்க வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய அந்த குறுகிய நிலப்பரப்பில் தங்களுக்கு தேவையான கோதுமை, தங்களுக்கு தேவையான காய்கறிகள், இதுகளை மட்டும்தான் பயிர் செஞ்சு அவங்க தங்களோட வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கையும் பாதுகாத்துட்டு வராங்க. மேற்கொண்டு இதில் பயிர் செய்யக்கூடிய அளவில் இந்த மண்ணோ இல்லை இந்த நிலப்பரப்போ அவங்களுக்கு சாதகமாக இல்லை. அதனால் இங்கே இருக்கக்கூடிய கிராமவாசிகள் இங்கே என்னெல்லாம் வளருமோ, இங்கே என்னெல்லாம் சாத்தியம் இருக்கோ அந்த பயிர்களை மட்டும் விளைவிச்சு அதை அவங்க உற்பத்தி செஞ்சு தங்களோட வாழ்வாதாரத்தை பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. நல்லா பாருங்கள், வேலி கருவேல மரம், சில பல புல், இது மட்டும்தான் இருக்கும். மேய்ச்சலுக்கு கூட இங்கே எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனாலும் ஆடு மாடு மேய்க்கிறாங்க. கழுதைகள் இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கழுதைகளை இவங்க வந்து வளர்த்துக்கிட்டு வர்றாங்க. இந்த நிலப்பரப்பு அங்கங்கே வேலி போட்டிருக்குது. இந்த இடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இராணுவத்தோட கட்டுப்பாட்டில் இருக்கிறது தான். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் செல்ஃபோன் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இங்கே நெட்வொர்க் கவரேஜ் இருக்குது. அதனால் செல்ஃபோன் அப்படிங்கிறது இங்கே ஒரு சின்ன பொழுதுபோக்கு விஷயமாக இவங்க வச்சுருக்கிறதுல இருக்குது. டிவி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா யார் வீட்லேயுமே டிவிங்கிறத நம்ம பார்க்க முடியாது. சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா எல்லோரும் அவங்கவுங்க குடும்பமாக கூட்டமாக உட்காந்து அவங்க சொந்தக்காரங்களுக்குள்ளே பேசுகிறாங்களே தவிர டிவி அப்படிங்கிறது எந்த ஒரு வீட்லேயுமே இல்லை. அதனால் இந்த இடம் பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான, நம்ம ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாழ்க்கை முறைகளை தான் இவங்க இப்போவும் கடைபிடிச்சிட்டு வராங்க. இப்போ நம்ம கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எந்த ஒரு வீடுமே தெரியாது. என்ன காரணம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பகுதியெல்லாம் இராணுவத்தோட கட்டுப்பாடு இருக்குது. இந்த பகுதிக்கு உள்ளே இருக்கக்கூடிய பகுதிகளில் விவசாயமும் வீடுகளும் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் போக போக நம்மளுக்கு இந்த பார்டருக்கான முழுமையான இடம் வந்து சேரும். இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் ஆடு மேய்க்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இதுக்கப்புறம் சின்ன சின்ன கிராமங்கள் வரும். கிராமங்கள்லாம் பெரிய லெவலில் இல்லை, ஒரு 4 வீடு 5 வீடு தான் அதிகபட்சம் நாங்கள் பார்க்குறோம். அதுக்கும் மீறி ஜாஸ்தியாக எத்தனை வீடுகள் நம்ம பார்க்க முடியல. இங்கே ஆடுகள் தான் நிறையா மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தாலே தெரியும் இந்த இடம் எந்த அளவுக்கு ஒரு கட்டாந்தரையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதில் நீர் ஆதாரமும் கிடையாது, விவசாயத்துக்கான ஒரு வழிமுறைகளும் கிடையாது. ஆனால் மின்சார வசதி இருக்குது அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு இங்கே வாழ்கிறதுக்கு உண்டான அடிப்படை தகுதிகளை இந்த மக்கள் வச்சுருக்காங்க. மற்றபடி நம்ம சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இங்கே இல்லை. முழுக்க முழுக்க வெறும் கட்டாந்தரை தான் இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும். இந்த இடத்துல தான் நம்ம கண்ணுக்கு வீடுகளே தெரியுது. அதுவும் கூட பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வீடுகளாக தான் இருக்குது. அதை சுற்றி ஆடு மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இந்த பகுதியில் எங்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச வீடு. எவ்வளோ தூரம் தாண்டி வந்ததுக்கப்புறம் வீடுகள் தெரியுது. அங்கே ஒரு ஜீப் தெரியுது, பைக் இருக்குது. எல்லைப்புற கிராமத்தில் இருக்கக்கூடிய வீடுகளை இப்போ தான் நான் பார்க்குறேன். அங்கங்கே வேலி போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் அவங்க விவசாயம் செய்யக்கூடிய இடமா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் கழுதையில் ஏறி வந்துக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நான் சொன்னேன் இல்லையா, கழுதைகள் நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு, கழுதையை ஒரு போக்குவரத்தை அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க.
இப்போ நம்ம அந்த பங்கர் பற்றி பார்க்க போகிறோம். அந்த பங்கர் இராணுவத்தால் பராமரிக்கப்பட்டு வருகின்ற பங்கர், அதாவது போர்க்காலங்களில் பயன்படக்கூடிய பங்கர்ஸ், அதாவது பதுங்கு குழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, பதுங்கு அறைகள்னு சொல்லுவோம். இந்த பதுங்கு அறைகள் தான் அங்கங்கே இருக்குது பார்த்தீங்களா. இந்த பதுங்கு அறைகள் உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த பதுங்கு அறை அப்படிங்கிறது நிலப்பரப்பில் விட்டு கொஞ்சம் பள்ளமாக தான் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இதை பார்த்தீங்கன்னா தெரியும், முழுக்க முழுக்க கருங்கல்லால் தான் இது செஞ்சிருக்கும். இந்த இருக்குது பாருங்கள், ஒரு பதுங்கு குழி மாதிரி தான் இருக்கும். இதுக்குள்ளே இப்போ நம்ம இறங்குறோம். இது அந்த பங்கரோட நம்பர் இதெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. இது மாதிரி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பதுங்கு அறைகள் இராணுவத்தின் சார்பாக வச்சுருக்காங்க. இந்த கருங்கல்லில் இதை செஞ்சுருக்காங்க. இது குனிஞ்சு இறங்கி போகணும். உள்ளே லைட் வெளிச்சமோ எதுவுமே இல்லை. நம்ம மொபைலோட ஃப்ளாஷ் ஆன் பண்ணி தான் இப்போ உள்ளே போகிறோம். இதுதான் அந்த உள்ளே போகக்கூடிய பாதை. இந்த பதுங்கு அறை, இந்த பதுங்கு அறையோட கதவு பார்த்திங்கன்னா இதுதான், ஒரு ஆள் போகிற மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே ஒரு சோல்ஜர் படுக்கிற மாதிரி திண்ணை மாதிரி கட்டி விட்ருக்காங்க. இதுதான் கண்காணிக்கக்கூடிய அந்த கண்காணிப்பு ஜன்னல்கள். இதை பார்த்திங்கன்னா இந்த ஜன்னல் ஒன்றும் இரும்பில் செஞ்சுருக்காங்க. இரும்புனா சாதாரண இரும்பு கிடையாது. அந்த இரும்போட திக்னஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வெயிட்டான திக்னஸாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரமாக இந்த ஜன்னலை யாரும் உடைச்சிட முடியாது. எல்லாமே இந்த பாதுகாப்பு காரணம் கருதி தான். இதுதான் கண்காணிக்க பணியில் ஈடுபடக்கூடிய அந்த சோல்ஜர்கள் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஜன்னல். இந்த இடத்தையும் பார்த்திங்கன்னா அந்த குடிமகன்களோட அட்டகாசம் தாங்க முடியாமல் இங்கேயே தண்ணி அடிச்சுட்டு இந்த மது பாட்டிலெல்லாம் இங்கேயே போட்டாங்க. இது மேலே பார்த்திங்கன்னா இரும்பால் செய்யப்பட்ட பீம்கள் போட்டப்பட்டிருக்காங்க. இந்த பங்கர்ஸோட மேல் பகுதி இரும்பால் போடப்பட்ட பீம்கள். இது எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு 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 குண்டோ இல்லை ஒரு துப்பாக்கி தாக்குதலோ நடக்குது அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த சோல்ஜர் தங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக இது மாதிரியான ஒரு வலிமையான ஒரு ரூமை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஜன்னல் கதவாக இருக்கட்டும், இல்லை மேலே இருக்கக்கூடிய பீமுகளாக இருக்கட்டும், ஒன்றும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இது தேவைப்படும் போது ஓப்பனில் வச்சுக்குவாங்க, தேவையில்லாத டைமில் க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ இது பயன்பாட்டில் இல்லை. மேபி போர் வரும்போது இந்த பங்கர்ஸோட தேவைகள் ஏற்படலாம். இதுதான் இந்த பதுங்கு அறையோட உள்பக்கம். ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் அவ்வளோ கூலிங்காக இருக்குது. மேபி இந்த கல் சுவர் அப்படிங்கிறதுனால இது ரொம்ப குளுமையாக இருக்கான்னு தெரியல. இதுக்கு மேல் பக்கம் புல் இதெல்லாம் வச்சு மறைச்சிருக்காங்க. மேலே காங்க்ரீட்டால் போடப்பட்ட ஒரு தளம் கிடையாது. இரும்பால் முழுக்க இரும்பு பீமை கொண்டு தயாரிக்கப்பட்ட ஒரு மேல் தளம் தான் வச்சு அதுக்கு மேலே மணல் மூட்டைகளை அடுக்கியிருக்காங்க. இந்த பங்கருக்குள்ளே தான் இப்போ நம்ம போயிட்டு வந்தோம். இந்த பங்கரில் உள்ளே இருந்து தான் இப்போது வீடியோ எடுத்தோம். நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வெளியிலேருந்து பார்க்கும்போது ஏதோ பாலடைஞ்ச பில்டிங் மாதிரி இருக்கும். உள்ளேருந்து பார்த்தோம் அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம நல்லா தெளிவாக பார்க்க முடியும். இதை சுற்றி இருக்க இடங்கள் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி பங்கர்ஸ் அமைச்சிருக்காங்க. சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள். இப்போ நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்திய பாகிஸ்தான் எல்லைப்புற கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கோம். இப்போ நாங்கள் முழுக்க முயற்சி எடுத்தோம். ஆனால் அந்த இந்திய பாகிஸ்தான் எல்லையை இருக்கக்கூடிய அந்த பகுதியை எங்களால் ஃபோட்டோ வீடியோவோ எதுவுமே எடுக்க முடியல. ஏன்னா அவங்க பாதுகாப்பு காரணம் கருதி வீடியோ எங்களை எடுக்க அனுமதிக்கலை. அதனால் இந்த வீடியோ இதோட நிறைவு பெறுகிறது. இந்த இடம்தான் அந்த இந்தியா பாகிஸ்தான் பார்டருக்கு அருகில் இருக்கக்கூடிய கிராமத்தினுடைய எல்லை. அதாவது முழுக்க இராணுவ கட்டுப்பாட்டிற்கு இருக்கக்கூடிய இடத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய கிராமவாசிகள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா முழுக்க ஆடு மேய்க்கிறது தான் முக்கியமான தொழிலாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ இது ஒரு ஆரம்ப கட்டம். இது மாதிரியான இன்னும் நிறையா வீடியோக்கள் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.